ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல. நேற்று நைட்டு டேப்லெட் போட்டு அந்த தொண்டை கரக்கரப்பு கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் கோல்டு கொஞ்சம் இருக்குது. உடம்பு டயர்ட்னஸ் கொஞ்சம் இருக்குது. பயங்கரமாக இங்கே குளிருங்க. வெளியில் சுத்தமாக நேற்றை விட இன்றைக்கி அதிகமாக இருக்குது. தூறல் வேறு போடுது. மழை பெய்கிற மாதிரி இருட்டிகிட்டு இருக்குது. கொஞ்சம் லைட்டாக மழையும் பெஞ்சிட்ருக்கு. ஃபுல்லாக கதவு ஜன்னல்லாம் போட்டு அடைச்சி வச்சுட்டேன். இதுக்கு மேலே நம்மளால முடியல. அது பாருங்கள், பயங்கரமாக இருக்குங்க கிளைமேட்டு. சுத்தமாக வெளிலே போக முடியல. ஏன் இந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னே தெரில கிளைமேட்டு. பாருங்க எவ்வளோ இருட்டாக இருக்குன்ட்டு. சுத்தமாக வெளிச்சமே வெயிலே இல்லை. தூறல் போட்டு பயங்கரமாக இருக்குது. இந்த வருஷம் இந்த காட்டுது. இந்த மாதிரி பனி ஜாஸ்தியாக இதுவே போட்டு எல்லாருக்கும் நான் அதிகமாக உடம்பு சரியில்லாமல் ஆக்கிடும் போல் மக்களே. ஐயோப்பா, இந்த வருஷம் பனி பாரு, எந்த வருஷம் நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா, இன்றைக்கி வெறும் ரசம் மட்டும் வச்சுட்டேன். நல்லா காரமாக போட்டு ரசம் வச்சுட்டு சூடாக சாதம் தொட்டுக்க பண்ணலான்னு பார்த்தா எதுவும் பண்ணல. அவன் பையன் மட்டும் முட்டை பொடி மாஸ் போட்டுட்டான். சரி, அதனால் நான் எதுவும் செய்யலை. ரசம் வச்சு நல்லா காரமாக இப்போ தான் சாப்பிட்டேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு அந்த கரகரப்பெல்லாம் குறைஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் கோல்டு தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக குளிர்ற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். போட்டு அடுத்து எடுக்குதுங்க போட்டு இந்த பனின்றது. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க நமக்கே இந்த நிலைமைனா நான் வெளியில் ரோட்டில் இருக்க ஜனங்களாம் நினச்சி பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஐயோ கடவுளே. அதுதான் எனக்கு காலேருந்து வீடியோ நான் மதியம் 12 மணி தான் எழுந்திரிச்சினேன். செம தூக்கம். நைட்டு அது மாத்திரை போட்டது பயங்கர தூக்கம். அதுக்கப்புறம் ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு தண்ணியில் கை வைக்க பயமாக இருக்குங்க. ஐஸ் மாதிரி இருக்குது தண்ணி. அதனால் 2 பாத்திரம் மட்டும் விளக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நாளைக்கு தான், இதுக்கப்புறம் பொழுது போய் தான் தண்ணியில் கை வைக்க மாட்டேன். இதுக்கப்புறம் நாளைக்கு தான் மீதி வேலைலாம். சாப்பிட்டேன் இப்போ தான். சரி, ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்ட்டு. இதுதான் மக்கள் சின்ன வீடியோ போடலான்னு போட்டேன். மற்றபடி கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் தான் வருவேன்னு நினைக்கிறேன். லைவ் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோலாம் எதுவும் போட முடியல. காலைல சின்னதாக வீடியோ எதாவது சாமி வீடியோ போது போடலாம் ஷார்ட்ஸ்லான்னு பார்த்தேன். நல்லா நானே தூங்கிட்டேன் போது. 12 தான் எழுந்திரிச்சேன் நானே. அதனால் எதுவும் காலையிலேருந்து வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. சரி, இந்த சின்ன வீடியோவாவது போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் அதை பேசி போஸ்ட் பண்ணுறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை மக்களே. எப்படின்னு பார்ப்போம். இந்த பனி குறையாத வரைக்குமே உடம்பு இன்னும் சரியாகாது போல் இருக்குது. எல்லாருக்குமே இதே பிரச்சனையாக தான் இருக்குது. நான் வெளியிலே காலையிலேருந்து போகல. கதவு ஜன்னல் எல்லாத்தையும் போட்டு அடைச்சி வச்சுட்டேன். வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தரலாம் அப்படியே ஐஸ் மாதிரி இருக்குது. அப்படியே உட்காந்துட்ருக்கேன் காலையிலேருந்து வீட்டில். சரி மக்களே, இது சொல்லலாம் தான் சின்னதாக ஒரு வீடியோ போட்டேன். பார்க்கலாம் அடுத்த வீடியோ. என்னால் ஏதாவது சின்ன சின்ன விஷயம் வீட்டில் செய்கிற மாதிரினா நான் வீடியோ போடுறேன். லைவ் எப்போ வருவேன்னு தெரியல, பார்க்கலாம். சரிங்களா, கொஞ்சம் ஃப்ரீயாக பேச முடியல. அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வர்றதுக்கு.